இடியாப்பம்னா ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்களா? அப்போ அந்த தேங்காய் பால்ல வந்து நான் சொல்ற இன்கிரீடியன்ஸை வந்து சேர்த்து அரைச்சு சாப்பிட்டு பாருங்க. அட்டகாசமா அடிதூளா இருக்கும். எப்பயும் போல இடியாப்பத்தை வந்து சுடுதண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு அதை வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. என்னன்னு தெரியல, எப்பயுமே எனக்கு இடியாப்பம் வராது. அன்னைக்கு வந்து சூப்பராக வந்தது. ஆனால் அச்சு தான் எனக்கு வந்து பெரிய அச்சா இருந்தது. அதனால இடியாப்பம் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக எனக்கு வந்திருந்த மாதிரி இருந்தது. சின்ன ஓட்டோ உள்ள அச்சு வந்து இல்லை. ஆனால் நல்லா இருந்தது இடியாப்பம். எல்லாத்தையும் சூப்பராக பிசைஞ்சு நானே வந்து பிழிஞ்சு வச்சேன். எப்பயுமே என் வீட்டுக்காரர் தான் பண்ணி கொடுப்பாங்க. அன்னைக்கு நானாவே இது பண்ணேன். அந்த சீக்ரெட் இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பார்த்துருவோமா? தேங்காயை வந்து சின்ன சின்னதாக நறுக்கி போட்டுக்கோங்க. ஒரே ஒரு கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவைக்கேற்ப வந்து சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் அன்னைக்கு வந்து வெல்லம் தான் போட்டிருந்தேன். வெல்லம் போட்டால் தான் என்னமோ வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால நான் வெல்லம் தான் சேர்ப்பேன் எப்பயுமே. கிராம்பு, ஏலக்காய் வந்து இருமல் சளிக்கு ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் டைம் வந்து இடியாப்பம் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து தேங்காய் பால் இதெல்லாம் சேர்த்து செஞ்சு கொடுங்க. ரொம்ப பிடிக்கும் பிள்ளைங்களுக்கு, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.